Hare Rama, Rama Rama Hare Hare. Bro, recording ada bro. Boleh. Okay, Jai Sri Bhagavan Sri Krishna ki Jai. Okay. First வந்து இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண டீச்சர் உங்க பேர் என்ன டீச்சர்? பாக்கியலட்சுமி. பாக்கியம். ஓ, ஓகே. நான் சயின்ஸ் என்ன பார்த்தேன் ஞாபகம். ஓகே, பாக்கியலட்சுமி டீச்சருக்கு பாக்கிய டீச்சருக்கு வந்து பாக்கியம் டீச்சர் பாக்கியம்க்கு எல்லாம் கைத்தட்டு கொடுங்க. சத்தமே வரல நீ எல்லாரும் சத்தமா 1 2 3 எல்லாம் கைத்தட்டு கொடுங்க. டீச்சர் பாக்கியம் வந்து அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் மேனேஜ் பண்ணிருக்காங்க. டீச்சர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா, தொடர்ந்து வருஷம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் மேனேஜ் பண்ணது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நம்ம வந்து போட்டோக்கு வந்து இப்போ வந்து நம்ம வழக்கு போட்டோமா இல்லையா? ஓகேவா, இந்த போட்டோல இருக்கிறது யாரு? கிருஷ்ணன். ஆங்கதா பேன்லாம் வருதா? அவ்வளோயா டீச்சர்? பேன முடியுமா? அது கொஞ்சம் தான் அப்படி பிரச்சனை. அப்புறம் அங்கேயே தள்ளி விட்டுருவோம். பாவம்லாம் உட்காங்க மத்திய நேரத்தில் காங்கில் உட்கார வச்சு சாப்பாடு நல்லா இருக்கு. ஓகேவா, சாப்பிடலாம். ஓகேவா, அப்புறம் அப்படிலாம் பேச கேட்கணும். ஓகேவா, உங்க பேர் என்ன? உங்க பேர் சந்தீப். உங்க பேரு அஸ்வின். உங்க பேரு அஸ்வின். அஸ்வின். தம்பி உங்க பேரு சுபாஷ். உங்க பேரு சுவாதினி. சுவாதிதன். தம்பி உங்க பேரு திவ்யன். உங்க பேரு விஷாந்தன். அஸ்வின். நிறைய அஸ்வின் வருது டீச்சர். நிறைய அஸ்வின் தாங்க. அஸ்வின் நிறைய பேர். உங்க பேர் கேஷன். அஸ்தி பேர் அஸ்தியா? அஸ்தினியா? இல்ல நிறைய ஆஷ்ல நிறைய பேர் செலக்ட் பண்றாங்க. நீங்க என்ன ஆஷினாரு? சீனியா? கபிலாஷினி. எல்லாம் அஸ்வி நிறைய இந்த காலத்துல. அக்கா உங்க பேரு? மலர். இது தமிழ்நாட்டு பேரு. தம்பி உங்க பேர்? தம்பி உங்க பேர் என்ன? சிவேந்திரன். ஓகே. அக்கா உங்க பேருக்கா? படிச்சிருக்கா? துளசி. அக்கா வெரி குட். உங்க பேருக்கா? கற்பகம். ஓகே. ஓகே தம்பி உங்க பேரு லைவ் இருக்கு எனக்காக எடுக்கறியா? உங்க பேர் தம்பி? நர்மீன். லைவ் இருக்கு வர முடியா? ப்ரோ அவ வர லைவ்ல வந்து வந்து யார் வெயிட் பண்ணுங்க. சின்சியர் கேள்வி இவ்வளவு சின்சியர் கேள்விப்பட்டதில்ல. ஓகே சரி, அவர் வேலை போட்டு அதுக்கு நம்ம கொஞ்சம் கேட்போம். ஓகேவா, ஒரு சில விஷயம் கேட்கலாமா? ஓகே, மோஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்து இங்க வந்து சின்ன வயசா பிள்ளைங்க இருக்கீங்க, செக்கு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க விளக்கு காட்டிங்களா? இந்த விளக்குல வந்து இங்க போட்டோல யார் இருந்தா? கிருஷ்ணன் தெரியுமா? ஓகே, கிருஷ்ணா கூட இப்ப யார் இருந்தா? அவங்க அம்மா பேர் என்னது? முகுந்தாவா? அவங்க கிருஷ்ணா அம்மா பேர் என்னது? தம்பி உன் பேரு அஸ்வின்தா? கிருஷ்ணா அம்மா பேரா? கிருஷ்ணா அம்மா பேரு யசோதா. என்னது? யசோதா. ஓகேவா, யசோதாக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, யசோதா அம்மா வந்து என்ன பண்றாங்க? கிருஷ்ணரை கட்டி போடுறாங்க. ஓகேவா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது யாரும் வந்து பகவான் வந்து கட்டி போட முடியல. அதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னா, பகவானை யசோதா கட்டி போட்டாலே அதுக்காக என்ன பண்றாங்க, 33 கோடி தேவனும் எல்லாரும் வந்து கொண்டாடுறாங்க. அதுதான் நம்ம வந்து தாமோதரா சொல்றோம். தாமம்னா வந்து கயிறு, உதரனா வயிறு. அவங்க என்ன பண்ண கயிறால கிருஷ்ணரை கட்டி போட்டாங்க. அதனால இந்த மாசத்துல ஓகேவா அக்கா எல்லாருக்கும் தான் இந்த கிளாஸ் எல்லாரும் நல்லா தெரியும். அதனால இந்த மாசத்துல வந்து நம்ம தாமோதரா சொல்லுவோம். ஓகேவா, தாமோதர மாசம் யார் வந்து பகவானுக்கு நெய் தீபம் கட்டுறாங்களோ, இப்ப நம்ம என்ன கட்டணும்? நெய் தீபம். யார் நெய் தீபம் கட்டுறாங்களோ அவங்க கஷ்டங்கள்லாம் போய் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு தம்பி? ஆகல ரொம்ப வைக்கப்படுறேன் தம்பி, நீ சொல்லு போய். ஆக கஷ்டம் இல்லையா? கஷ்டம் இல்லையா? ஒன்றுமே கஷ்டம் இல்லை. வரைக்கும் கை தட்டு கொடுங்க. கஷ்டமே இல்லாம கஷ்டம் இருக்கா இல்லையா? உண்மை சொல்லலாம். கஷ்டமே இல்லையா உனக்கும்? உனக்கு உண்மையை சொல்லி அவங்க கை தட்டு கொடுங்க. இல்லையா
என்ன கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு? படிக்கணும். உண்மையை நான் ஹைலைட் பண்ணி செய்கிறேன். உங்களுக்கு கஷ்டம் இருக்கா இல்லையா? கஷ்டம் இல்லை உனக்கு? தெரியல. தம்பி அஸ்வின் உனக்கு படிக்கணும். அதான் சிஸ்டர் உங்களுக்கு உங்க பேர் என்ன சிஸ்டர்? அஸ்வினி. ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கஷ்டம் இருக்கா இல்லையா? இந்த லோகத்தில் எல்லாம் கஷ்டம். அக்கா துளசியக்கா கற்பகம். யார் கற்பகம் சொன்னீங்க? கற்பகம் துளசியக்கா கஷ்டம் நம்மளுக்கு இது இருக்கா இல்லையா? கஷ்டம் இருக்கா இல்லையா? காலை ஏஞ்சிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக கஷ்டம் தான். வயசு சின்ன வயசு இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ண முடியும். உங்க பேர் நல்லா பாப்பாங்க. உங்க பேர் என்னது? கபிலா கஷ்டம் இருக்கா இல்லையா? கபிலட்சுமி கஷ்டம் இல்லை. கஷ்டம் தானே? என்ன கஷ்டம்? படிக்கணும். படிச்சு வெளியே வருது பெரிய விஷயம். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் படிக்கிறது கஷ்டம் இல்லை. இங்க படிச்சு முடிச்சு நல்ல வேலை செஞ்சா எங்க காசு கிடைக்குதா இல்லையா? காசு கிடைக்குதா இல்லையா? ஃப்ரீயா வேலை செய்ய போற? நம்ம எல்லாம் ஃப்ரீயா வேலை செய்ய போறோமா? எல்லாம் காசு கிடைக்குதா? படிப்புன்றது கஷ்டம் கிடையாது. அது நம்மளுடைய கடமை. கேட்டுருவேன் கபிலாஷ், நீங்க கேட்டுருவேன். கஷ்டம் என்றது வந்து நம்ம விருப்பப்படாததான் கஷ்டம். ஓகேவா? படிப்பு என்பது கஷ்டம் இல்லை. படிச்சா யாருக்கு காசு கிடைக்கும் போது? படிச்சு நீ வேலைக்கு போனா உங்க அக்கௌண்ட் காசு போடுவாங்களா இல்ல பக்கத்துல அக்கா காசு போடுவாங்களா? உங்க காசு போடுறாங்க. சம்பாதிக்கும் போது நல்லா காசு நிறைய கிடைக்குமா இல்லையா? அப்ப படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அதனால நமக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீதிவு போறதுனால நம்ம எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துருக்கா. ஓகேவா? அதனால பகவானுக்கு இது நல்ல வாய்ப்பு. ஓகேவா? சரி, இப்ப நம்ம வந்து முக்கியமா வந்து சில விஷயங்கள் பேசிக்குவோம். ஒரு சின்ன விஷயம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பெஷலி இந்தியர்கள் எடுத்துக்கோமே. நம்ம இந்திய சமுதாயத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது முக்கியமான பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு ஆன்மீக கல்வி அறவே இல்லை. ஸ்பிரிச்சுவல் கல்வி ரொம்ப குறைவு. உண்மையா இல்லையா? இப்ப நான் கேள்வி கேட்பேன், எல்லா கனிவிங்க வருவேன். உங்களுக்கு கிறிஸ்துவ பாருங்க. ஹரே கிருஷ்ணா. பரிச்சை ஸ்பீக்கர்ல தான் பிரச்சனை இருக்குது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, என்னது எல்லாருக்கும் கிறிஸ்துவ ஃப்ரெண்ட் இருக்காங்க? கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? கிறிஸ்டின் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் என்னது? கெனிலியா. டேனிகா. ஓகே, கிறிஸ்துவ ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா? ஓகேவா? கிறிஸ்துவ ஃப்ரெண்டே இல்லையா அவங்க? நீ கிறிஸ்டின் தானே? கிறிஸ்டின் இருக்கு. ஓகே, பாருங்க, கிறிஸ்துவுக்கு வந்து அவங்களோட ஆன்மீக புக் என்னது? பைபிள். கரெக்டா இல்லையா? இஸ்லாம் இருக்காங்களா? இஸ்லாத்தோட அவங்களோட ஆன்மீக புக் வந்து என்னது? அல் குர்ஆன். கரெக்டா இல்லையா? ஓகேவா? நம்ம புத்தகம் என்னது? பகவத்கீதை. ஓகே, உங்க கிறிஸ்தவ ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அவங்க வந்து புக் படிச்சுக்காங்க கேட்டாங்க. புக் படிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க புக்கு படிச்சிருப்பாங்க இல்லையா? கிறிஸ்தவங்க அவங்க புக் படிப்பாங்க படிப்பாங்களா? ஓகே, இஸ்லாத்தோட புக் படிப்பாங்க படிப்பாங்களா? படிப்பாங்களா படிக்க மாட்டாங்க? படிப்பாங்களா? ஆனா நம்ம பகவத்கீதை படிச்சிருக்கோமா? சில பேர் படிக்கணும். ஓகே, அந்த மோஸ்ட் நான் கேட்க ஸ்கூல்ல எல்லாம் சின்ன வயசு கேட்கணும் படிச்சிருப்பாங்களா? யாருக்கும் வாய்ப்பு இல்லை. படிக்காத ஒரு இதா இருந்தாலும் யாருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. ஓகே, பகவத்கீதை பார்த்திருக்கீங்க? ஐயா பார்த்திருக்கீங்களா? இதுதான் பகவத்கீதா. என்னது? இதான் பகவத்கீதா. பகவத்கீதா எது என்ன படிக்கணும் நம்ம? ஆக்சுவலி பகவத்கீதை என்ன பாத்தீங்கன்னா இதுல எந்த இந்துக்கள் படிக்கணும், கிறிஸ்துவங்க படிக்கக்கூடாது, இஸ்லாம் படிக்கக்கூடாது. பகவத்கீதை வந்து இந்த இந்துக்கள் வாத்தியம் போட்டுக்காரு, எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம். இதுல முக்கியமான விஷயம் வந்து என்னது? நம்ம யாரு எதுக்காக பூமிக்கு வந்திருக்கோம்? இந்த வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் என்னது? நிறைய பேர் நினைக்கிறது என்ன? சண்டை புக்கு, வார் புக்கு, சண்டை போடுற புக்கு. அது பட்டல அஸ்வினே என்ன சொல்லுவாங்க? பகவத்கீதை இதெல்லாம் படிச்சு என்ன இருக்கு? சரி, எதுக்காக நம்மளுக்கு ஆன்மீக கல்வி எதுக்காக முக்கியம்? ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக கல்வி எதுக்காக முக்கியம்? தம்பி உங்க பேர் என்னது? ரொம்ப வெக்கப்பட்டுட்டே இருக்காரு இவரு. உங்க தம்பி உங்க பேர் என்ன தம்பி? திவ்யா. எதுக்காக ஆன்மீக கல்வி எதுக்கு முக்கியம்? நிறைய பேர் போர் அடிக்குதா இல்லையா? ஸ்பிரிச்சுவலா போர் அடிக்குது. சில பேர் கடவுள் இல்லை கூட சொல்றாங்க. உண்மையா இல்லையா? சில பேர் பிரச்சனை வச்சுன்னா கடவுளே இல்லை, எனக்கு என்ன இருக்கு சொல்றாங்களா இல்லையா? கேள்விப்படுங்க இல்லையா? உண்மையை சொல்ற தம்பி, இது எதுக்கு தான் இல்லைன்னு சொல்ற நீ? கேள்விப்படுது இல்லையா? உண்மையை சொல்லி நம்ம எல்லாம் உண்மையை பேசணும். உண்மையா இல்லையா? உங்க பேர் என்ன சிஸ்டர்? அஸ்வினி. நிறைய பேர் வந்து கடவுள் இல்ல,
கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா கடவுள் இல்ல, இதெல்லாம் நான் என்ன பண்ணி என்ன இருக்கு, இதெல்லாம் வேஸ்ட், எல்லாம் டைம் வேஸ்ட், இதெல்லாம் வயசான வேலை செய்வாங்க. கடல் எது கடல் இல்லையா? ஓகேவா? நான் பேர் கேட்கவா? ஓகேவா? கிறிஸ்துவங்க கிறிஸ்டியனு அக்கா அப்படின்னா மரியாதைங்க அக்கா, நீங்க வந்து எனக்கு அப்படி வந்துருக்கா ஒரு ஸ்டெப் தம்பி. சூப்பரா தம்பி, அழகா இருக்கா, சூப்பர் போட்டு எப்படி வாங்க. கிறிஸ்துவங்க நல்லா கேட்கணும், கிறிஸ்துவங்க என்னைக்குமே இயேசுநாதர் இல்லை சொல்லிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கியா? அல்லாஹ் இல்லை சொல்லிருக்காங்களா? அல்லாஹ் இல்லை சொல்லிருக்காங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? கேட்டு கொடு பையன், கேட்டு வந்ததில்ல. நம்ம அறிவு கண்ணை திறக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல முருகர் இல்ல, நாயகர் இல்ல, அம்பாள் இல்ல, இது வந்து எனக்கு என்ன செய்ய போகுது? நம்ம நிறைய டைலாக் பேசுவோம், நிறைய தமிழ் சினிமா படம் பார்க்குறோம். கரெக்டா இல்லையா? கிருஷ்ணன் இல்ல, சிவன் இல்ல, உண்மையா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அந்த சில பேருக்கு கிறிஸ்தவம் சொல்ல மாட்டாங்க, உண்மையா இல்லையா? கிறிஸ்தவம் சில பேர் சொல்றாங்களா? ஈசு சில சொல்றாங்களா? நம்ம சொல்லுவோம். ஏன்? உங்களுக்கு அடிப்படை ஆன்மீக கல்வியில் உண்மையா இல்லையாக்கா? இந்த மாதிரி டெம்பிள்ல பாருங்க, இன்னைக்கு அம்பாலோட இடம் இது. இந்த டெம்பிள் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாங்க, சில இடத்துல கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கோயில்ல இந்த பேருக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. எப்ப கடைசி அப்போது கோயில்ல வந்து நம்ம கிளாஸ் கேட்டுருக்கோம்? சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி எப்போ போகுது? ஐயோ ஐயா தப்பி, நான் பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ எங்க எஸ்டேட்ல இருக்கும்போது கேட்டிருக்கோம். நம்மளுக்கு மலேசியால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து உபன்யாசம் கிளாஸ் கேட்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப குறைவு. அறவே இல்ல, வாய்ப்பு இல்ல. சில இடத்துல இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். சில கோயில்ல சில இடத்துல அந்த மெடிடேஷன், ஆனா மோஸ்ட் ஆஃப் த இடத்துல, முக்காவாசி இடத்துல உண்மையிலேயா வாய்ப்பு இருக்கா? இல்ல, காசு இல்ல. வந்தமா சாயம் போட்டோமா அர்ச்சனை பண்ணா போ. எதுக்காக இது இருக்கு? ஓகே, நான் கேட்கிறேன், நல்ல வேலைக்கு இருக்கனால. இதுக்கு நடுவில் இருக்காங்களா? இது என்ன இது? கேட்டு கேள்வி இதுக்கு என்ன இருக்காது? இது என்ன இது? சூலம், திருசூலம். கட்டலையா? எதாலியா? ஓகே, சூலம் எதுக்கா குத்துறதுக்கு? கடவுள் வந்து கடவுள் இப்பதான் சாவடிப்பாரா? உண்மையா அர்த்தம் பண்ணாது. திரிசூலம் எங்க போனா அந்த திரிசூலத்தை பற்றி நான் உதாரணம் கொடுப்பேன். நீங்க என்னக்கே திரிசூலம் இருக்கு. நீங்க என்னது இது? சூலம் எதுக்காக? சரி, குத்துணும்னா 3 சைடு பூரா தானே இருக்கணும். இது 2 சைடு வளைஞ்சிருக்கியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம மனிதர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்கிற பழக்கம் இருக்கு. உண்மையிலேயாக்கா? மிருகத்தை வந்து ஒரு பூனையும் நாயும் பப்பியும் பேசினா அது விளங்குமா? கேட்கும். எப்ப சாப்பாடு போறதான் கேட்கும். கரெக்டா இல்லையா? நீ பேசி முடியும், எவ்வளவு வேணா நீ பேசி, நான் கேட்க மாட்டேன். சாப்பாடு போது சாப்பிட கம்மி இருக்கேன். ஆனா மனிதர்கள் நம்மளுக்கு வந்து கேட்கிற பழக்கம் இருக்கு, கேள்வி கேட்கிற பழக்கம் இருக்கு. எது இருந்தாலும் கேள்விக்கணும். நாளைக்கு நீ கேள்வி கேட்கலன்னா என்ன நடக்குதா? நாளைக்கு கேள்வி என்ன நடக்கும்? தெரியாம போகுது, பரவாயில்ல. இப்ப நான் வந்து வேற மதத்துக்காரர் இருக்கேன், நான் வேற மதத்துக்காரர் இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு வந்து வேற கேள்வி கேட்பேன். நீ கூம்புறதெல்லாம் வேற வேற மாதிரி நான் சொல்லுவேன், ஏதாச்சும் சொல்லுவேன். நான் அவங்க தவிர சொல்லல, நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். உண்மை இல்லையா? நம்மளுக்கு தெரியுது. யாராச்சும் கேள்வி கேட்டா சண்டை மட்டும் போடுறோம் சோசியல் மீடியால. உண்மை இல்லையா? சண்டை போறது பதில் இல்ல. உண்மை இல்லையாக்கா? சண்டை போறது, சோசியல் மீடியா சண்டை போறது பதில் இல்ல. நம்மளுக்கு விஷயம் தெரியணும். ஏன் சிவபெருமான் கும்பிடுற? ஏன் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு கடவுள்? நீங்க எப்படி சண்டை மட்டும் போடுறோம்? உண்மை இல்லையா? அஸ்வினி கடலை அஸ்வினி சண்டை போடுறது பதிலா? நம்மளுக்கு பதில் தெரியும். உண்மையில தம்பி, ஏன் கிறிஸ்தவ மதம் ஒரு கடவுள் தான், இஸ்லாம் மதம் எடுத்து ஒரு கடவுள், ஏன் நம்மளுக்கு ஏன் தெரியுது இல்ல? இது நான் ஒத்துக்கிறேன், கை தருவோம். ஓகேவா? இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்? அப்ப கேட்கணும். ஓகேவா? வெரி குட். அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பகவத்கீதையில இருக்கு. ஓகேவா? இப்ப எப்படி வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல இருக்கு, ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காரு இல்லையா, ஹெச்எம் இருக்காரு இல்லையா, அவங்க கீழே பெண்ணு காரணம் இருக்காங்களா இல்லையா, அப்புறம் வந்து கேண்டீனுக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்காங்களா இல்லையா, அப்ப சுக்கானுக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்காங்களா இல்லையா? ஓகேவா இல்லையா? ஏன் தலைமை ஆசிரியர் வந்து சுக்கானுக்கு பண்ணிக்குவாரு, தலைமை ஆசிரியர் கேண்டீனுக்கு போயிடுவாரு, தலைமை ஆசிரியர் எல்லாம் செக் பண்ணுவாரா? எல்லாரும் ஒரு செக் இருக்காங்களா இல்லையா? டிசிப்ளின் வந்து இருக்காங்களா இல்லையா? கிளாஸ் டீச்சர் இருக்காங்களா இல்லையா? பியூன் இருக்காங்களா இல்லையா? செக்யூரிட்டி இருக்காங்களா இல்லையா? செக்யூரிட்டி இருக்காங்களா இல்லையா? ஸ்கூல் செக்யூரிட்டி இல்லையா? இருக்காங்களா இல்லையா? அப்ப எல்லா ஒரு ஸ்கூல்ல இவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையா? அதே போல இந்த உலகத்தை மேனேஜ் பண்றதுக்கு இவ்வளவு டிபார்ட்மெண்ட் வேணும். எடுகேஷன், கல்விக்கு யாரு அடுத்து, அப்புறம் வந்து சரி மலை யார் இருக்கிறா? மலைக்கு அதிபதி யாரு?
வெரி குட், கை தட்டி விடுங்க. கார்த்திக் யாரு? கார்த்திக் யாரு தம்பி? ஹரே கிருஷ்ணா. பேர் என்னது? சரி, இங்க வா, இங்க வந்து உட்காரியா? இங்க வா, கம் கம், இங்க வா, உட்காரு. பரிசு வா. சூப்பர், கை தட்டி விடு. உட்காரியா? ஓகே, ஓகேவா? ஓகேவா? சரி, என்ன கேட்டேன்? கார்த்திக் யார் அதிபதி? கார்த்திக் யார் அதிபதி? தெரியல. பாத்தியா, தெரியுதா நம்ம நிலைமை எங்க தெரியுதா? வாயு பகவான் கார்த்திக் அதிபதி. வாயுனா காத்து. ஹனுமானுக்கு எல்லாம் தெரியுமா? இல்ல ஹனுமான் தெரியுமா? இருக்கும் ஹனுமான் தெரியுமா தெரியாதா? ஹனுமான் எப்படி பாரு தம்பி? பாத்தியா, உங்க கூட்டத்தில் பாரு. ஹனுமான் தெரியுமா தெரியாதா? ஆஞ்சநேயர், ஹனுமான் கை மலை தூக்கி நிப்பாரு. அது இல்லையா? அவருக்கு ஒரு முழு பேர் இருக்கு, வாயு புத்திரர். இல்லையாக்கா? வாயு புத்திரர். ஏன்னா அவர் வந்து வாயுவோடைய அவர் வாயு தேவர் பகவானுக்கு அவரோட சக்தியில் வந்து அவர். ஓகேவா? தண்ணி மலை சொல்லு. மலை யாரு? மலைக்கு யாரு? இந்திரன். அடுத்து காத்துக்கு யாரு? வாயு. நெருப்புக்கு யாரு? அக்கா அக்னி பகவான். ஓகேவா? தண்ணிக்கு யாரு? மலைக்கு வேற, மலைக்கு வேற, தண்ணிக்கு வேற. தண்ணிக்கு யாரு? பாத்தியா அஸ்வினி? இல்ல, எங்க யாரும் குறை சொல்ல நினைக்கிறீங்க? குறை சொல்லல, நம்ம கத்துக்கணும். உண்மை இல்லையா? இது எவ்வளவு பெரிய தவறு நம்ம சமுதாயத்தில் நடந்துட்டு. தவறு இல்ல, எவ்வளவு பெரிய இழப்பு. இப்ப கத்துக்காம போறோம். இது சாதாரண பேசிக்கலாம். ஒன்னும் கிளாஸையும் ஆரம்பிக்கல, நம்ம சாதாரணமா கேட்டு இருக்கேன். தண்ணிக்கு யாரு? வருணன். தண்ணிக்கு யாரு? புரியுதா? 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 அப்ப தண்ணிக்கு வருணன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆளு. ஒரு கல்விக்கு யாரு? இது தெரியல. சரஸ்வதி பூஜை எல்லாம் ஸ்கூல்ல முடிச்சவளதான். இது காசு. இது நம்ம தேவையில்ல. லட்சுமி மட்டும் போதுமா? வைஃப் மட்டும் கூட்டா போதுமா? துளசியாக்கா, காசுக்கு கேட்ட லட்சுமி சொல்றாங்க, வெறும் வந்து மனைவி மட்டும் கூட்ட முடியுமா? இப்ப நான் ஒரு பத்திரிக்கை எடுத்து ஒரு வீட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு, உங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, மனைவி நீங்களும் இருக்கீங்க. அக்கா நீங்க மட்டும் கல்யாணம் வந்துருங்க அப்படின்னு பத்திரிக்கை கொடுத்த என்ன வீட்டுல குமான் குத்து தான் வீட்டுல அங்கதான். நம்ம என்ன பண்றோம்? லட்சுமி நீ மட்டும் வா, புருஷன் வேணாம். யாரு லட்சுமியோட கணவர்? யாரு? பெருமாள். கண்ணாடி சொல்லலாம், பெருமாள் சொல்லலாம். ஓகேவா? அந்த பெருமாளோட ஒண்ணு அவரோட அம்சம் தான் வந்து யாரு? பகவான் கிருஷ்ணர். ஓகேவா? அதனால நம்ம வந்து பகவான் யாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்க பகவான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப பகவான் பகவதி என்ன சொல்றாருன்னா, இப்ப இங்க யாரு? இங்க யாரு? அம்பாள். அம்பாள் வந்து பகவானோட சக்தி. அதாவது தெய்வ செய்ய குணமய மமமாயா துரத்தையா மகாமாயா. அம்பாளுக்கு வந்து பல பேர்கள் இருக்கு. அதுல ஒரு பேர் வந்து என்னன்னா மகாமாயா. மாயா சக்தி, பார்வதி சக்தி. சக்தி வந்து அம்பாளோட சக்தி. கிருஷ்ணர் இந்த பூமியில பிறக்கும் போது ஒரு அவதாரம் பண்றாருங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் 8வது பிள்ளையா பிறக்கிறாரு. அப்ப 7வது பிள்ளைய பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பொம்பளை யாருன்னா துர்கா தேவி. யாரு? கம்சன் அந்த பொம்பளை பிள்ளை அடிக்கடி போவாரு கல்லுல. ஏன்னா அவர் எல்லா பிள்ளையும் சாவடிச்சுன்னு சொல்லுவாரு. கம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாபம் இருக்கும். 8வது பிள்ளை தான் உன்னை சாவடிக்கும் கம்சா. அப்ப என்ன பண்ண, முதல் பிள்ளையே சாவடிச்சுடுவாரு. எப்படி சார் இருப்பாரு? பேபி பிறக்கும். பிறந்தோடனே அவர் பெரிய கல் இருக்கும். அந்த கல்ல அந்த பேபி எடுத்தோடனே ஒரே அடி எடுத்து போயிடும். அந்த மாதிரி 2வது பிள்ளை, 3வது பிள்ளை, 4வது பிள்ளை, 5வது பிள்ளை, 6வது பிள்ளை. அவன் முதல் கம்சன் கேட்பாரு, 8வது பிள்ளை தான் சாவடிக்கும் போது கரெக்டா இல்லையா? ஒண்ணுல இருந்து 6 விட்டுலாமனு. ஆனா அங்க என்ன நடந்துரும்? சரி திடீர்னு வந்து பகவான் அந்த நம்பர் மாத்தி வந்துட்டாருன்னா கரெக்டா இல்லையா? அதனால விலை கொடுங்க. ஃபர்ஸ்ட் விலை கொடுங்க. ஹரே கிருஷ்ணா. என்ன கேள்வியா? கேள்வி பிள்ளை வச்சுக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப 8வது பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா 7வது பொம்பளை பிள்ளை. அது யாரு? அது
அவங்க அவங்க அடிக்கிறதுக்கு எடுத்து போவாரு. அந்த பொம்பளை பிள்ளை எடுத்துட்டு போவாரு. போகும்போது அவங்க கம்ச கையில வெளியாகி துர்கா தேவி வந்து 1000 கைகளோடு நிப்பாங்க. ஏய் கம்சா, என்னை அடிக்கிறதுக்கு நீ இது பண்றியா? உன்னை சாவடிக்கிறது பகம் பிறந்துட்டாரு. யார் சொல்லுவா? யார் அந்த எட்டாவது பிள்ளை? துர்கை அம்பாள். புரியுதா? அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஆன்மீக கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆன்மீக கல்வி இல்லைன்னா நம்மளை வந்து சமுதாயத்துல நம்ம வந்து ஒன்னும் கொஞ்ச நாள் நம்ம சமுதாயம் வீணாயிரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வாழைப்பழம் இல்ல, பனானா வாழைப்பழம் இல்ல, வாழைப்பழம் உடம்புக்கு முக்கியம் இல்லையா? முக்கியமா இல்லையா? ஓகே, இந்த வாழைப்பழத்தை வந்து நான் தோல்லாம் உரிச்சிட்ட பிறகு ஒரு இடத்துல வைக்கிறேன், ஒரு டப்பால வைக்கிறேன். ஓகேவா? அது 2 நாள் சென்று சாப்பிட முடியுமா? ஏன் தம்பி ஏன் முடியாது? வீணா போயிடும். அட்டா இல்லையா? அதே 2 நாள் வந்து தோல் உள்ள வாழைப்பழம் வச்சா வீணா போகுமா? அப்ப அங்க என்ன முக்கியம்? தோலை சாப்பிட முடியாது, பழம் சாப்பிடலாம். ஆனா பழம் பாதுகாப்பா இருக்கிறது தோல் முக்கியம். அதே போல நம்ம சமுதாயம் நல்லபடியா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். நாளைக்கு நீங்க எல்லாமே ஒரு பேரண்ட்ஸ், கரெக்டா இல்லையா? நாளைக்கு நீங்க எல்லாம் வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல சிரிக்காது தம்பி, பேரண்ட்ஸ் சந்தோஷமாச்சு. அங்க பாருங்க சிஸ்டர், இங்க வாங்க. ஆமா, அங்க பிள்ளை நடக்குவாங்க. அப்படியே பாருங்க. வெரி குட். எப்படி வாங்க? உங்க பேரு சிஸ்டர்? திவ்யா தம்பி. பாருங்க டாக்டர் போறேன். அம்மா பிள்ளை தம்பி. உங்க பேர் என்னது? ரவீந்திரனா? பேர் என்னது? நமித்ரன். ஓகே, பாருங்க. என்ன சொல்லியிருந்தேன்? இல்ல என்ன சொல்லியிருந்தேன்? வாழைப்பழம். ஓகே, வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம். ஓகேவா? அப்போ வந்து போய் வாழைப்பழம் தூள் இல்லாம உடம்பா இருக்காது. அதே போல நம்மளுக்கு சமுதாயத்தில் நம்ம உடம்பா இருக்கணும்னா நம்மளுக்கு கல்ச்சர் வேணும். கல்ச்சர் என்னது? கல்ச்சர் சொல்லுவோம் தமிழ்ல கலாச்சாரம். கலாச்சாரம் என்ன? ஆன்மீக கல்வி இருக்கணும். அப்போ சமுதாயத்தில் இருக்க முடியும். உதாரணம் வச்சுக்கீங்க, இப்போ நான் கேட்கறேன், நீங்க எல்லாம் அடுத்து வரக்கூடிய இன்னும் 10 வருஷம் எல்லாம் யூத் ஆயிருங்க, எல்லாம் பயங்கரமாயிரும். இப்ப கல்ச்சர் கலாச்சாரம் இல்ல, ஓகேவா? ஆன்மீக கல்வி இல்ல, என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கா இல்லக்கா, நீங்க உப்புதா பாருங்க, செட்டில் ஆகுங்க. ஆன்மீக கல்வியில என்ன ஆகும்? நற்பண்புகள் எல்லாம் போயிடுவாங்க. அக்கா நீங்கக்கா, பையனோட அம்மா நீங்கக்கா, ஆன்மீக கல்வி இல்ல, கல்ச்சர் இல்ல, கலாச்சாரம் என்ன ஆகும்க்கா? நீங்க தான் சொல்றீங்களா? ஓகே, சரி சொல்லுங்க அக்கா. நீங்கக்கா ட்ரை பண்ணீங்களா? திவ்யா அம்மா, அந்த கேள்வி கேளுங்க திருப்பி. இல்ல, ஆன்மீக கல்வி, கல்ச்சர், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இந்த மாதிரி இல்லைன்னா சமுதாய ஃபியூச்சர் என்ன ஆகும்க்கா? அது இருந்தா நெறியோட வாழலாம்னு ஒரு நம்பிக்கை. இல்லைன்னா அந்த நெறி குறைஞ்சிடும். சொன்ன மாதிரி வாழைப்பழத்துல பழம் நல்லது, ஆனா தோல் அந்த பழம் சாப்பிட முடியாது. நம்ம மனுஷனாக இருக்கலாம், நம்ம மனுஷனா இருந்து எப்ப உபயோகம் ஆகணும், நம்ம கல்ச்சர் இருக்கணும். மற்ற சமுதாயம் பாருங்க, நம்ம கூட விளையாடுவாங்க, நம்ம கூட எல்லாம் ஓடுவாங்க, நம்ம கூட எல்லாமே தப்பு எல்லாமே நடக்கும். ஆனா அவங்க பெருசாகி அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க கரெக்டா வந்து அவங்க பிள்ளைங்க கரெக்டா கொண்டு வந்துருவாங்க. நம்மளால என்ன பண்ணுவோம்? கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போய் என்ன இருக்கு? உடனே சாமியார் ஆயிடுவேன். இது எவ்வளவு பெரிய பேட் மென்டாலிட்டி தெரியுமா? இது கிறிஸ்தவங்க இஸ்லாத்துவங்க. நான் ஏன் உதாரணம் காட்டுறேன்னா, நம்ம கம்பேர் பண்றது இல்ல. மற்ற சமுதாயம் நம்ம கூட தான் இருக்கிறாங்க, மற்ற சமுதாயம் நம்ம கூட தான் வந்து வாழ்றாங்க, மற்ற சமுதாயம் நம்ம கூட எல்லாமே டெவலப் பண்றாங்க. ஆனா அவங்க கல்ச்சர் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, அவங்க விஷயம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஜீரோ. உண்மையில திவ்யா, ஏன் கும்பிடுறோம்? எதுக்காக கோயில் வெளியே சப்பாத்தி கலந்து வைக்கணும்? எதுக்கு கால் கழுவுறோம்? கோயிலுக்கு போய் எது கால் கழுவுறோம்? அப்ப வீட்டுல எல்லாம் ஃபுல்லா பேட் அணிஞ்சிருக்கா? ராங் சார். எதுக்காக கால் கழுவுறோம்? என்ன தம்பி அவங்க சொல்லி தமிழ்ல சொல்றேன். எதுக்காக கால் கழுவுறோம்? நமித்ரன். ஓகேவா? உனக்கு எனக்கு ஒரு லெட்டர் தான் டிஃபரண்ட். ஓகேவா? திவ்யா எதுக்காக வரும்? சுத்தமா இருக்கணும் தம்பி. தெரியல, அது சிரிச்சு சொல்ற நீ. ஐயா தம்பி நீ சொல்லு. தெரியுதா நம்ம நிலைமை எங்க இருக்குன்னு? ஓகேவா?
கால் எதுக்கணும்னா என்னைக்குமே கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா 3 சக்திகள் இருக்கும். 3 சக்திகள் வந்து கோயில் என்னைக்குமே இருக்கும். ஓகேவா? அந்த சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எலக்ட்ரிக் பவர் மாதிரி. எப்படி? அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அல்பா பீட்டா காமா. அது தமிழ்ல அது சமஸ்கிருதத்துல பேர் இருக்கு, மறந்துட்டேன். 3 சக்திகள் கோயில் இருக்கும். ஏன்னா கோயில் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கும்பம் இருக்கா, கும்பம் இருக்கா, அந்த கும்பம் எதுக்காக இருக்கு கோயில்ல? அந்த சூரிய ஒளிய உள்ளுக்குள்ள கொண்டு வரும். கும்பத்துக்குள்ள என்ன இருக்கும்? தானியங்கள் இருக்கும். என்ன இருக்கும் தம்பி? என்ன சொல்ல சொல்லு, இங்க பாக்குறேன் நீ. கும்பத்துல என்ன இருக்கும்? ஏன் தானியங்கள் இருக்கு? கும்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு வழக்கு போட்டுருங்க தம்பி, தம்பி வழக்கு போட்டுருங்க வந்துச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கும்பம் வந்து சூரிய ஒளி எடுக்கும். கும்பம் எங்க இருக்கும்? ஹரிகிருஷ்ணன் என்ன பார்க்கணும்? கும்பம் எங்க இருக்கும்? கோயில் மேல கோபுரம் இருக்கும் கேட்டா, அது என்ன சூரிய ஒளி இழுக்கும். இழுத்தோம்னா தானியங்கள் வந்து அது கூட தானியங்கள் அந்த சூரிய ஒளி உள்ள வாங்கி வச்சுக்கும். நேரம் கோபுரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகம் இருக்கும். கரெக்டா இல்லையா? அம்பாலோ சிவபெருமான் யாரும் இருப்பாங்க. அந்த கர்ப்பகிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்பால் பாத்தீங்களா? கருப்பகம் இல்லையா? ஏன் கருப்பு கதை வந்து தண்ணி அந்த சக்தி எடுத்து வச்சுக்கும். ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த சக்தி வந்து நேரம் எல்லா கோயில் எல்லா வளாகத்துக்கும் போகும். அப்ப அந்த கோயிலை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 சக்திகள் இருக்கும். எலக்ட்ரிக் சக்தி. இப்ப கையை குடிச்சிட்டு வந்து கை ஈரத்தோட எலக்ட்ரிக் வேவ் என்ன ஆகும்? ஷார்ட் அடிச்சிடும். தண்ணிக்கும் கிணத்துக்கும் ரொம்ப வந்து கிட்ட இல்லையா? அப்ப அதே போல நம்ம கால் வந்து ஈரமா இருக்கு. ஓகேவா? நல்லா கேட்கணும். கால் வந்து ஈரமா இருக்கு. கோயில்ல வந்து எலக்ட்ரிக் சக்தி இருக்கு. ஈரத்தோட கால எடுத்து நம்ம கோயில வச்சோம்னா அந்த எலக்ட்ரிக் சக்தி நம்ம உடம்புக்குள்ள வரும். இந்த சக்தி உடனே நமக்குள்ள வருதுக்காக தான் நம்ம காலை கழுவுறோம். புரியுதா? சுத்தமாக நம்ம தான் வீட்டுல 3 வேளை குடிச்சிட்டு வருவேன். சுத்தமா ஓகே, வெளியில போயிட்டு அது அழுக்கு ஓகே, அது பேசிக்கா. ஆனா உண்மையில எதுக்காக? கோயில உள்ள அந்த எலக்ட்ரிக் சக்தி நமக்குள்ள வருதுக்காக தான். புரியுதா? அதுக்காக தான் வரும். அதனால கோயில சாமி கும்பிடும் போது நம்ம வந்து கையை வந்து பக்கத்து மேல வச்சு கூடாது. எப்ப கையை எப்படி பிடிச்சுக்கணும். ஏன்னா அந்த சக்தி வந்து நம்ம சர்க்குலேஷன் உள்ளுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி. புரியுதா? இதெல்லாம் வந்து பேசிக். நான் ஒன்னும் கிளாஸ் கூட ஆரம்பிக்கல. புரியுதா? இதெல்லாம் என்னது? பேசிக். உண்மையிலே தம்பி, உண்மையிலையா? இதெல்லாம் நமக்கு தெரியணும். இது நம்ம இது தெரிஞ்சு என்னங்க செய்ய போறோம் நம்ம அப்படின்னு நினைக்கலாம். இங்க இது தெரிஞ்சுக்கலன்னா நாளைக்கு நான் எங்க எழுதி வச்சுங்க, நாளைக்கு 20 வருஷம் சென்று நீங்க நாளைக்கு 20-30 வயசு இருக்கும் போது ஒருத்தன் வேற இடத்துல இருந்து யாருக்கும் கேள்வி கேட்பான். சொல்ல தெரியணும். உங்க கோமையில வந்து சோசியல் மீடியால என்ன பண்ணுவான்? போட்டு தாக்குவாங்க. நம்ம அங்க என்ன பண்ணுவோம்? சண்டை போடுவோம். ஆனா பதில் தெரியாது. அதனால ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அது சிம்பிளா விஷயம் என்னன்னா அன்னாடிக்கும் நம்ம வந்து நாம ஜெபம் பண்ணணும். என்னது? ஜெபம் பண்றது பாத்தீங்கன்னா அது எல்லா மதத்திலையும் ஜெபம் பண்றது இருக்கு. ஓகேவா? நீங்க கிறிஸ்துவங்களையும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம எல்லா மதத்திலையும் ஜெபம் பண்றது இருக்கு. கிறிஸ்துவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, இஸ்லாத்திலையும் வந்து தஸ்பீர் சொல்லுவாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம மதத்துல நம்மளுடைய இதுலயும் பாத்தீங்கன்னா ஜெபம் நிறைய மந்திரம் இருக்கு. அதுல மகா மந்திரம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். இது யார் வேணா பண்ணலாம். இது ஹரே கிருஷ்ணா பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? எல்லாரும் பண்ணலாம். ஓகேவா? நம்ம சைவமா இல்ல தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம முக்கியமா வேலை ஜெபம் பண்றதுதான். ஓகேவா? எல்லாம் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. எல்லா மதத்திலையும் ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ இயேசு எடுத்தீங்கன்னா பிதா பரிசுத்த ஆவியின் பேரால் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும், நான் நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன். கிறிஸ்துவ இஸ்லாமும் பண்ணுவாங்க. அது நம்மளும் வந்து நம்மளும் ஜெபம் பண்றதுக்கு இந்த மாலை 108 மாலை தான் இருக்கு. எத்தனைக்கு? 108 தான் இருக்கு. உட்காந்து ஒரே ஒரு மாலை பண்றதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் பிடிக்கும். ஓகேவா? நம்ம அன்னாடிக்கு முடிஞ்சதுக்கு பண்ணணும். யாருக்கு முடியுதோ நீங்க இந்த மாலையை எடுத்துக்கங்க. ஜஸ்ட் ஒரு 5 ரிங்கிட் தான் இது. ஓகேவா? நம்ம 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபோன் வைக்கிறோம். உண்மையிலே இல்லையா? இல்ல சும்மா உதாரணம் கேட்கிறேன். உண்மையில தம்பி ஃபோன் பாய்க்குமா இல்லையா? பாய்க்குமா தம்பி? எல்லாம் நிறைய நம்ம பாய்க்கிறோம். கண்ணு மலிச்ச கூட கண்ணை பிறந்து பாய்க்கிறோம். அப்ப இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour தான். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தான் அது. அன்னாடிக்கு பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ஓகேவா? புரியுதா இல்லையா? ஓகேவா? சாப்பிடலாமா? வழக்கு போட்டோம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, வழக்கு போடுவோம்.
மத்தடி ரூபி மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க 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 எல்லாம் வாங்க. எல்லாம் எல்லாம் டைப் வா. சொல்லுங்க. ஓகே வெரி குட். அதனால பாத்தீங்கன்னா அன்னாருக்கு வந்து முடிஞ்ச ஜெபம் பண்ணுங்க. சமுதாயம் நல்லா இருக்கணும்னா நம்ம நல்லா இருக்கணும். புரியுதா இல்லையா தம்பி? நீ மட்டும் அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்போ போற என்னை மட்டும் பார்க்கணும். கொஞ்ச நேரம் பாரு பொறுமையா இருக்கு. ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சமுதாயத்துக்கு நல்லா இருக்கணும்னா ஆன்மீக கல்வி முக்கியம். புரியுதா ஸ்பீங்? ஆன்மீக கல்வி இல்லைன்னா நம்மளை வந்து யாராலும் காப்ப முடியாது. ஓகேவா? ஆன்மீக கல்வி இல்லைன்னா அதுக்காக சாமியார் ஆக சொல்ல அப்படி ஓகேவா? நம்மளை யாரும் சாமியார் ஆக சொல்ல. நம்ம எப்படி மற்ற மதத்தோடுங்க அவங்க மதத்தோட விஷயத்தை மதிக்கிறாங்களோ நம்ம மதத்தோட விஷயத்தை மதிக்கணும். ஆனா நம்ம மதத்தை வந்து இழிவா பேசுறது யாரு தெரியுமா? யாரு யாரும் பேச மாட்டாங்க. நம்ம தான் இழிவா பேசுவோம். ஓகேவா? இதெல்லாம் தூக்கு என்ன இருக்கு? ஆனா பிரச்சனை வரும்போது அம்மா தாயே எனக்கு ஹெல்ப் பண்ணு. உண்மையில பிரச்சனை வரும்போது படிச்சு பாஸ் பண்ணிடு. படிச்சு பாஸ் பண்ணி விட்டுரு. ஏன் கவிலா கண்டாலியா? படிச்சு பாஸ் பண்ண நம்ம எழுதணும். படிச்சு பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம பகவான் கிட்ட அம்பாள் கிட்ட எல்லாருக்கிட்ட என்ன இருக்கணும்? கருணை கேட்கணும். அதனாலதான் பகவான் நம்ம இந்த மாதிரி விளக்கு போறது எதுக்காகனா நம்மளோட கருணை இருக்கணும். நம்ம அந்த கருணையால நம்மளுக்கு வந்து எல்லா வகை கஷ்டங்கள் பிரச்சனைகளும் தீர்ந்துடும். ஓகேவா? நம்மளுக்கு முக்கியமா விஷயப்பட்டுங்க நம்மளுக்கு சமுதாயத்தை நம்ம கண்டிப்பா ஆன்மீகம் வேணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பிஎம்எல் சென்டர் இருக்கு. நான் தனியா வந்து ஒரு சென்டர் வச்சிருக்கேன். நம்ம வந்து கூலிங் சென்டர் வச்சிருக்கோம். நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல கூட சொல்லி கொடுக்குறோம். இப்போ யாரால வர முடியுதோ வரலாம். ஓகேவா? பிஎம்க்கு வரலாம், கூலிங்க்கு வரலாம். அப்படி வர முடியாதவங்க நம்ம ஆன்லைன்ல சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? லீவ் நாள்ல சாயந்தரம் நேரம் சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும். வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கும்போது நம்ம வாய்ப்பு பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா நாளைக்கு நம்ம சமுதாயம் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும். உண்மை இல்லையா? நீ நிறைய பாருங்க. இப்போ ஒரு பிரச்சனை ஓடி இருக்கு சோசியல் மீடியா. கேள்விப்பீங்களா இல்லையா? சோசியல் மீடியா ஒரு பிரச்சனை ஓடி இருக்கு. கேள்விப்பீங்களா? நிறைய ஓடுது. இப்ப ரீசனா ஒண்ணு ஓடி இருக்கு. செக்கு டீச்சர் கேட்டீங்களா? இப்ப ரீசனா ஒண்ணு கரும்பு அக்கா கேட்டுருங்க. டீச்சர் செக்கு பார்த்து கேட்டீங்களா? பெரிய பஞ்சாயத்து ஓடுது. அந்த பிரச்சனை உருவாக்குறது யாரு? நம்ம ஆளுதான். கேள்விப்பீங்களா? அதாவது வந்து நம்ம கோழி ஆடு சாப்பிடுறதுலாம் அப்படி வேற. ஓகேவா தம்பி? தம்பி சிலம்பம் தம்பி ரொம்ப தம்பி ரொம்ப நேரம் தொண்டை தண்ணி கத்து பேசியிருக்கு. ஓகேவா? கொஞ்சம் அமைதியா கேள்விப்பீங்களா? எவ்வளவு கேள்விப்படியா? நீ மாடு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? பாத்தியா? பாத்தியா? இப்பதான் அவளை பாடணும். எல்லாமே உயிர் தானே. அப்படியே மாடு மட்டும் சாப்பிட கூடாது. வர செக்கு எடுத்து இந்த டோபி எடுத்துக்கலாம் போல. கொஞ்சம் முடிச்சிடறேன். ஒரு 5 minutes வர ஆரம்பிச்சிடறேன். ஓகேவா? ஓகே ஆடு கோழி மாடு சாப்பிடுறது ஓகே அதை பரவாயில்ல கூட சொல்ல மாட்டேன். ஓகேவா? அது தவறு தான். ஓகேவா? ஆனா மாடு ஏன் சாப்பிடக்கூடாது? அந்த பையன் அழகா சொல்லிடுச்சு. நீ நந்தி. ஓகே இப்ப பாப்பாக்கு கபிலாசினிக்கு கேள்வி எல்லாமே சமையல் சாப்பிடுறது கட்டாலியா? நம்ம நல்லா கேட்கணும். ஓகேவா? நல்லா கேட்கணும். ஓகேவா? லைஃப் ஓடிருக்கு எல்லாம் கேட்கணும். மாடு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா ஓகேவா? மாட்டுல அது பசுல வந்து பாத்தீங்கன்னா 33 கோடி தேவர்கள் அதுல இருக்கிறாங்க. ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பசுவை வந்து வழிபாடு பண்ணுவோம். கோமாதா பூஜை செய்யறாங்களா தம்பி? கொஞ்சம் தம்பி கோமாதா பூஜை செய்யறாங்களா? மாடு பூஜை செய்யறாங்களா இல்லையா? ஓகேவா? கோ மாதா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இயற்கையாகவே நமக்கு 7 வகையான அம்மா இருக்கிறாங்க. உண்மையாலே எத்தனை அம்மா இருக்காங்க? 7 வகையான அம்மா இருக்காங்க. நம்ம பூமி ஒரு தாய். ஓகேவா? நம்ம எல்லாம் கேட்க பண்ணலாம். பூமி பூமாதேவி ஒரு தாய். ரெண்டாவது நம்ம பெற்றெடுத்த தாய் 2. ஓகேவா? மூணாவது நர்ஸ் இருக்காங்கல்ல தாத்திரி சொல்லுவாங்க. நர்ஸ் நம்மளோட தாய். ஓகேவா? அரசரோடைய மனைவி. இது சமஸ்கிருத சுலோகம் இருக்கு. அரசரோட மனைவி ஒரு தாய். நாலாவதா? அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா பூமி. ஓகே பசு ஒரு தாய்.
ஓகேவா? பசுனா மாடு, ஓகேவா? பசு ஒரு தாய். ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா குருவோட மனைவி நம்மளுக்கு தாய். குருவோட மனைவி நம்மளுக்கு தாய். ஏழாவது வந்து ஒண்ணு என்ன சொல்லுங்க, அம்மா சொல்லிட்டேன். ஒண்ணு இருக்கு, சரி, ஒண்ணு இருக்கு. அப்ப இது எவ்வளவு 7 வகை தாய் இருக்காங்க. அந்த 7 வகை தாயில பசு ஒரு தாய், ஓகேவா? பசு நம்ம தாயை வழிபடுறதுனாலதான் நம்ம பசுவை சாப்பிடக்கூடாது, ஓகேவா? ரெண்டாவது, பசுல 33 கோடி தேவருக்கு அதை குடிக்கிட்டு அதனால நம்ம வந்து கோமாதா பூஜை செய்யறோம், ஓகேவா? அடுத்த விஷயம், லட்சுமி தேவி பசுல கூடி இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம வந்து கோமாதாவை வந்து பசு வந்து வதைக்க மாட்டோம், பசுவை கொல்லக்கூடாது, ஓகேவா? இந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து இது பண்றாங்க, நம்ம பசுவை கொண்டு சாப்பிடாது. ரெண்டாவது, பசுவை கொண்டு சாப்பிடும் போது அதோட பாவம் வந்து அதிகமா வரும், ஓகேவா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கோ அஸ்தி தோஷம் சொல்லுவாங்க. கோ அஸ்தி தோஷம்னா ஒரு பசுவை கொள்றதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவை கொள்றதுக்கு சமம், ஒரு தெய்வீகமான ஒரு ஆளை கொள்றதுக்கு சமம். அதனால பசுவை கொல்லக்கூடாது. இது பல காரணத்துக்காக தான் இது பண்றாங்க. நம்ம என்ன நினைச்சிடறோம், விஷயம் புரியாம கோழி சாப்பிடுறோம், மீன் சாப்பிடுறோம், அப்புறம் கனவா சாப்பிடுறோம், அதனால வந்து பசு சாப்பிடலாம். பசு வந்து எல்லா மிருகங்களோட மிருகங்கள் தான். ஆனா பசுக்கு ஸ்பெஷலாக நம்மளோட சமுதாயத்துல, நம்மளுடைய சனாதன தர்மத்துல அது தனியா வந்து வழிபாடு இருக்கு, புரியுதா? மீனுக்கு தனியா வழிபாடு இருக்கா, ஓகேவா? கோழிக்கு தனியா வழிபாடு இருக்கா? கோழி வந்து யாருடைய முருகனோட வேர்ல ஒண்ணு இருக்கு, ஓகேவா? நான் அதுக்குள்ள போனா அப்புறம் கோழி கூட சாப்பிட முடியாது, ஓகேவா? நான் அதுக்குள்ள போல. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பசுவை சாப்பிடக்கூடாது. காரணம் வந்து அதுல 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து 7 தாயில நம்மளுடைய தாய் வந்து பசு ஒரு தாய். நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, பசு வந்து ரத்தத்தால தான் பாலை குடிக்கிறீங்க, பசு ரத்தத்தை பாலை குடிக்கிறீங்க. நம்ம ரத்தத்தை அப்படியே குடிக்கிறோம். இப்ப அம்மாவுடைய தாய் பால் குடுக்குறாங்களா இல்லையா? இல்லையா? அம்மா ரத்தத்தை கொடுக்குறாங்க, பாலா கொடுக்குறாங்க. அது வந்து இயற்கை வந்து மறைக்கிறீங்க, இங்க இப்படி வாங்க. அப்ப பசு வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்ல சாப்பிட்டு அந்த பாலா மாத்தி, இயற்கை வந்து அந்த ரத்தத்தை என்ன பண்ணுது, பாலா மாத்தி அதை இயற்கை வந்து கொடுக்குது. அதான் ஒரு பால், ஓகேவா? நிறைய பேர் புரிய எதை சொல்றாங்க, ரத்தத்தை குடிக்கிறீங்க. நான் உடனே கேட்கிறேன், பச்சை ரத்தத்துக்கு வைக்கிறோம், பால் வைக்கிறோம், பச்சை ரத்தத்துக்கு குடிக்க முடியுமா? ஏன்னா அது நம்மளுக்கு இயற்கை இல்லை, ஓகேவா? அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எடுத்தோம் கவுத்த நிறைய பேர் பேசுறாங்க. கிடையாது, அப்படி கிடையாது, ஓகேவா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்துக்கிட்ட வரணும்னா, பகவான் கிட்ட வரணும், தெய்வத்துக்கிட்ட வரணும்னா நம்ம ஓட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து நம்ம சைவமா மாறணும், சாப்பாடு மாற்றணும். அது நம்ம இயற்கையில் இருக்கு. இப்ப பாருங்க, கார்த்திகை மாசம் அதுக்கு ஐயோ மேல போறாங்களா இல்லையா? ஏன் சைவம் மாறுறாங்க? அந்த வேண்டிக்கிறதுக்கு அந்த கொஞ்சம் நம்ம உயிர் கொள்ளாம இருக்கிறதுக்கு அந்த பாவத்தை குறைக்கிறதுக்காக தான், ஓகேவா? அப்ப பசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடவே கூடாது, புரியுதா? பசு கொள்றது அது வந்து பாவம். ஏன் எல்லாம் எது கொண்டாலும் பாவம் தான். நீ எறும்பு சாப்பிட்டா பாவம் தான். ஆனா பசுவோட பாவம் பெரிய பாவம். அது 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ரெண்டாவது என்னது, அது நம்மளோட தாய்க்கு சமம். மூணாவது நம்மளுக்கு அது பால் கொடுக்குது, ஓகேவா? பால் கொடுக்குற எந்த ஜீவராசியும் நம்மளுக்கு மிகப்பெரிய உயர்வா. நம்மளுக்கு யாராவது பால் கொடுக்குறா? தாய், அம்மா பால் கொடுக்குறாங்க. பசு பால் கொடுக்குறா? நீ நம்ம வேற என்ன பால் குடிக்க முடியுமா? பால் வந்து தாய் பால், பசு பால் குடிக்க முடியும், ஓகேவா? தம்பி இதை ஜோக் பண்றது இல்லை, ஓகேவா? நம்ம சமுதாயத்தை பேசுறோம், ஓகேவா? ஜோக் பண்ணுறது, ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து கொடுக்குற. இப்ப அம்மா வயசாச்சு, அம்மா பால் கொடுக்குற, அம்மா அறுத்து விடலாமா? கேட்ட பேர் அம்மா வயசாச்சு, அம்மா பால் கொடுக்குறது, அம்மா அறுத்து விடலாமா? அம்மா யூஸ்லெஸ்ஸா சொல்ல முடியுமா? அதே போல பசு வந்து பால் கொடுக்குது, அது உங்களுக்கு தாய்க்கு சமம். அந்த பசுவை வந்து நம்ம தாய் போல் பார்க்கணும், ஓகேவா? நம்ம பார்க்கலாம் கூட பரவாயில்ல, ஓகேவா? நம்ம வந்து சாப்பிடுறது சரின்னு சொல்லக்கூடாது, அதுவே பெரிய பாவம். புரியுதா? அடிச்சா அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? இந்த நல்ல வேலை இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி, ஓகேவா? முடிஞ்சிருக்கு, நாம ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எல்லாரும் சொல்லுங்க, ஓகேவா? ஓகேவா? நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்த டீச்சர் ரொம்ப ரொம்ப நன்றி. பாக்கிய டீச்சர், பாக்கியம் டீச்சர் ரொம்ப நன்றி டீச்சர், ஓகேவா? அடுத்த கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆன்மீக கல்வி முக்கியம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து தாள் எடுத்துங்க, நம்ம ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம், புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, ஒரு வாரம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி நம்ம எல்லாரும் பேச முடியும், ஓகேவா?
உற்சாகமாக எல்லாரும் சொல்லுவோம். எப்படி சொன்னா உற்சாகமாக. ஓகேவா? அப்ப நீ சொல்லு. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே. எல்லாம் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே. ஜெய் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் की ஜெய். ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப நன்றி டீச்சர். ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லாரும் வந்து ஓகேவா? ரொம்ப நன்றி. யாருக்கு ஜாமுன் வேணும் ஜாமுன் வாங்கிக்கலாம். இந்த தாது ரசம் எல்லாம் டெம்ப்ளேட் இருக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, பிரசாதம் இருக்கு, எல்லாம் நல்லா வயிறார சாப்பிடலாம். ஓகே, தேங்க் யூ so much. ஹரே கிருஷ்ணா. டீச்சருக்கு ஒரு வாட்டி நல்லா கேட்டு கொடுங்க. ஓகே, வரிசை வாங்க, எல்லாம் எழுதிக்கலாம். வரிசை வாங்க, எல்லாம் வாங்க. ஏய், போடு.